So in last class we have seen that marsupial radiation, அதுக்கப்புறம் இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடந்தது. ஸோ தட் திங்ஸ் வி ஹேவ் சீன். டார்வின் ஃபின்ச்சஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் ஒரே ஐலாண்டாக இருந்தது, அதுக்கப்புறம் ஃபுட்டு பத்தாமல் போனதுனால வேறு வேறு ஐலாண்டுக்கு எல்லா பேர்ட்ஸும் பறந்து போயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன ஃபுட்டு கிடச்சதோ அதை சாப்பிட்ற மாதிரி எல்லாமே அடாப்ட் ஆச்சு. ஸோ அதோட பீக் ஷேப்ஸ் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வி ஹேவ் சீன். செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் மார்சுபியல் ரேடியேஷன். தட் இஸ் மார்சுபியல் அப்படிங்கிறது பவுச்டு மேமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எங்கே நடந்ததுன்னா இட் ஹேப்பன்ட் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் அது நடந்தது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்காது. டெசர்ட் கண்டிஷன், கிராஸ்லேண்ட், டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திஸ் திங் வில் பி தேர். ஒன் செகண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஒரே நிமிஷம். Okay, so we can see that this one will be there, marsupial radiation. So next one, the placental radiation, it took place in some other continent அப்படினு பார்த்தோம், that is Asia or some other continental நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னா, so that is placental radiation has happened. இப்போ நம்ம next பார்க்க போகிறது என்னன்னா, we are going to see biological evolution. Actually there are 3 theories will be there. ஸோ 3 தியரிஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லமார்க்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வைர்ட் கேரக்டர். செகண்ட் ஒன் இஸ் டார்வின்ஸ் நேச்சுரல் செலெக்ஷன். தென் தேர்ட் ஒன் இஸ் வில் பி ஹேவிங் ஹியூகோ டிவ்ரைஸ் மியூட்டேஷனல் தியரி. இந்த 3மே நம்மளுக்கு இருக்கும். ஸோ லமார்க்ஸ் தியரி ஃபஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட் ஐ வில் டெல் த ஸ்டோரி. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே கிராஸ்லேண்ட் மட்டும்தான் அதிகமாக இருந்தது. கிராஸஸ் நிறைய இருந்தது, ட்ரீஸும் இருந்தது, கிராஸஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ ஸ்டார்டிங்கில் ஜிராஃப் அதோட நெக் இந்த மாதிரி எலாங்கேட்டட் ஷேப் கிடையாது. அது எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஸோ அதோட நெக்கோட ஷேப்பெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இப்போ நம்ம பார்க்குற ஜிராஃப் மாதிரி அப்போ இல்லை. ஸோ அதோட ஷேப் இட் இஸ் நார்மல் ஒன்லி. ஸோ அது நார்மலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இருந்தது. ஸோ பிகாஸ் இது நிறைய கிராஸ் இருந்ததுனால இதோட நெக்கோட ஷேப்பும் குட்டியாக தான் இருந்தது. ஒரு நார்மல் மான் ஆர் நார்மலாக ஜீப்ரா இதெல்லாம் எப்படி அந்த ஹெர்பிவோரஸாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த கிராஸ் எல்லாம் சாப்பிட்டு வளருது. கோட் அந்த மாதிரி கிராஸ் எல்லாம் சாப்பிட்டு வளருது. பட் ஒன்ஸ் இதோட எல்லா கிராஸும் தீர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஒன்லி ஃபுட் சோர்ஸஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த ட்ரீஸ். லீவ்ஸில் இருக்கிற ட்ரீஸ் மட்டும்தான் ஒன்லி ஃபுட் சோர்ஸ். அப்போ அதை ரீச் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணிக்கிச்சுன்னு அப்படின்னா, ஸோ அதோட லெக் லாங் ஆகிடுச்சு அப்படின்னு லமார்க்ஸ் சொல்கிறாரு. திஸ் இஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. இது அக்செப்டும் பண்ணலை. பட் நம்ம லமார்க்ஸ் தியரி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். தட் இஸ் லமார்க்ஸ். ஸோ அது எவ்ரி ஆர்கானிசம் அக்கார்டிங் டு லமார்க் centers on that idea that organisms can adapt during the lifetime in response to the environment. இப்போ என்விரான்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் ஆகுது, நம்மளுக்கு அந்த ஃபுட் அதோட இந்த ஃபுட் கிராஸ் அப்படிங்கிற ஃபுட் எல்லாம் தீந்து போயிடுச்சு. ஸோ அதுதான் என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறது. ஸோ தீஸ் அக்வைர்ட் கேரக்டர்ஸ் டெவலப்டு த்ரூ யூஸ் ஆர் டிஸ்யூஸ் ஆஃப் சர்டைன் ட்ரெய்ட்ஸ் ஆர் தென் பாஸ்ட் ஆன் டு தேர் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ எந்த கேரக்டர் அதுக்கு மெயினாக வேணும் அப்படின்னா, இப்போ டால் ட்ரீஸை ரீச் பண்ணணும்னா அதுக்கு நெக் ரொம்ப லாங்காக இருக்கணும். அதுக்கு நெக் லாங் ஆகணும்னு ரொம்ப நாளாக நினச்சி அது என்ன பண்ணுச்சுன்னா, இட் ஸ்டார்டட் டு டெவலப் த லாங் நெக்ஸ் அப்படிங்கிறத அவரோட ஐடியா. A classic example is the giraffe stretching its neck to reach higher foliage. ஃபோலியேஜ்னா அதோட ஃபீடிங் ஹேபிட் இப்போ சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹையர் ஃபோலியேஜை ரீச் பண்ணுங்கிறதுக்காக இட் கீப் ஆன் ஸ்ட்ரெச் இட்ஸ் நெக். அதோட நெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருந்தது. லீடிங் டு லாங்கர் நெக்ஸ் இன் சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன். அடுத்த ஜென்ரேஷனில் இட் இஸ் கோயிங் டு கெட் லாங்கர் நெக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் லமார்க். யூ ஹேவ் டு நோ இஸ் அ ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட். ஸோ இவர் இதை தான் மெயினாக சொல்கிறாரு. தட் ஒன் வி கேன் சி. ஸோ இங்கே அக்கார்டிங் டு ஹிம் தேர் இஸ் 4 மெயின் பாயிண்ட்ஸ். தட் இஸ் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, எவ்ரி ஆர்கானிசம் will be having internal vital force. Internal vital force அப்படிங்கிறது this is according to Lamarck இந்த 4 பாயிண்ட்டும்.
இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு ஆர்கன் வேணும்னா அந்த ஆர்கானிசம் டெவலப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆர்கன் வேணான்னா அந்த ஆர்கானிசம் வந்து அந்த ஆர்கனை வந்து யூஸ்லெஸ்ஸாக மாற்றிடலாம். மீன்ஸ் அதோட மிச்ச மீதி மட்டும் நம்ம பாடியில் இருக்கும், பட் யூஸ்லெஸ்ஸாக. எஸ் சார், அப்ப ஹியூமன்ஸுக்கும் இப்படி நடக்குமா? இது வந்து இந்த தியரி வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ இந்த தியரி வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டட். இது வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு உருப்படியான பாயிண்ட் என்னென்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். அது மட்டும்தான் வந்து உருப்படியான பாயிண்ட். ஸோ வேறு எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணல யாரும் இப்போ. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார், பட் அதை யாருமே அக்செப்ட் பண்ணலை. ஓகேவா? அப்போ ஹியூமன்ஸ்க்கும் ஃபுட் ரிசோர்ஸ்லாம் தீர்ந்து போய் அந்த மரத்துல உள்ள லீவ்ஸ்லாம் சாப்பிடணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்ப ஹியூமன்ஸும் அதோட நெக்கா வளர சான்ஸ் இருக்கா? அதான் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் வைட்டல் இவர் சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அது வந்து உண்மையாலுமே இருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? வி வில் see that. ஓகேவா? ஓகே சார். எஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு தியரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த தியரியை அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதான் வந்து நோபடி பிலீவ்ட் இன் திஸ் கன்ஜெக்சர் எனிமோர். இது நம்ம பார்ப்போம். ஈவன் பிஃபோர் டார்வின், ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட் லமார்க் had said that evolution of life forms had occurred but driven by use and disuse of organs. எந்தெந்த ஆர்கன்லாம் ஏதாச்சும் ஒரு அனிமலுக்கு அதிகமாக வேணுமோ அதை வந்து அது அதிகமாக யூஸ் பண்ணிக்கும். எந்தெந்த ஆர்கன்லாம் வேணாமோ அதெல்லாம் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இவரோட பாயிண்ட், மெயின் பாயிண்ட். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு இப்போ டிராஃபிக்காக இருக்குது, நம்மளுக்கு உடனே வந்து ரெக்க முளைக்கணும்னு நம்மளுக்கு நினச்சா நம்மளால் முளைக்க முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ இது வந்து நோபடி பிலீவ்ஸ் திஸ் கன்ஜெக்சர் எனிமோர். ஸோ இதுதான் வந்து மெயின். இட் வாஸ் ரிஜெக்டட் லேட்டர். ஸோ அவர் சொன்னல ஒரே ஒரு உருப்படியான பாயிண்ட், யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன். யூஸ் கூட கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஆர்கன் ஒரு அனிமல் யூஸ் பண்ணலைன்னா தட் வில் பி டிஸ்யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு படித்தோம். வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ அது நம்மளுக்கு யூஸ் கிடையாது, நம்மளோட ஆன்சஸ்டரில் ஒன்ஸ் அப்பான டைம் அது யூஸ் ஆகிட்டு இருந்தது. நம்மளுக்கு யூஸ் ஆகாததுனால அதை நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது நம்மளோட பாடியில் ஒரு ரெம்னண்ட், ஒரு மிச்ச மீதியாக நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் வி கேன் சி இன் கேஸ் ஆஃப் வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ். ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் நம்ம ப்ராப்பராக சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். எஸ். So he gave the examples of giraffes who in an attempt to forage leaves on tall trees had to adapt by elongation of their necks. So the elongation of their necks வந்து அது பண்ணணும் அப்படிங்கிறது. As they passed on this acquired character of elongated neck to succeeding generation, giraffes slowly over the years came to acquire long necks. For example, கிராஸ் எல்லாமே தீந்து போயிடுச்சு. ஸோ கிராஸ் எல்லாம் தீந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ ஜிராஃப் ஸ்டார்டட் டு எலாங்கேட்டட் நெக். அதோட நெக்கை வந்து எலாங்கேட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஸோ ஒரு ஜிராஃப் வந்து இது நெக்கை வந்து எலாங்கேட் பண்ணிடுச்சு. இது எல்லாமே அக்கார்டிங் டு லமார்க் எதுவுமே இதில் ட்ரூ கிடையாது, பட் யூ ஹாவ் டு நோ. எலாங்கேட்டட் ஒரு ஜிராஃப் மட்டும் இதில் நெக்கை வந்து எலாங்கேட் பண்ணுச்சு. இப்போ இந்த ஜிராஃப் ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா அதோட ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது அதோட சில்ட்ரனுக்கும் என்ன இருக்குன்னா வில் பி ஹேவிங் எலாங்கேட்டட் நெக் வில் பி தேர். அதுதான் வந்து the idea given. idea வந்து அவர் கொடுத்தது. But this is nobody it is going to believe this one. So new organ formation, that is variations it is going to be there. Next, inheritance of acquired traits. inheritance னா என்ன? ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகிறது. அப்போ இந்த இதில் என்ன ட்ரேட் அக்வயர் ஆகியிருக்கோ அது இந்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக போகுது அப்படிங்கிறது we can able to see. So influential in his time, these ideas are now considered outdated. அந்த டைமில் ஆஹா இது என்னமோ புது தியரி அப்படின்னு வந்து பெருசாக பார்த்தாங்க. பட் அது வந்து கண்டிப்பாக நாட் ட்ரூ அப்படிங்கிறது லேட்டர் தே ஹேவ் ப்ரூவ்ட். இவர் சொன்ன உருப்படியான ஒரே ஒரு பாயிண்ட் டிஸ்யூஸ் மட்டும்தான். ஆர்கன்ஸ் ஆர் பாடி பார்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி பிகம் லார்ஜர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்ணு நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பவர் தான் அதிகமாகும். இன்னும் நம்மளோட கண்ணோட எஃபிஷியன்சி ஆஃப் வியூவிங் அதெல்லாம் ஒன்றும் அதிகமாக போகிறது கிடையாது. நம்ம ஒன்றும் மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஒன்றும் பார்க்க முடியாது கண்ணை நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால். ஸோ தட் இஸ் திஸ் இஸ் நாட் ட்ரூ. தென் கான்வர்ஸ்லி ஆர்கன்ஸ் ஆர் பாடி பார்ட்ஸ் தட் ஆர் நாட் யூஸ்ட் இட் இஸ் டிட்டோரியேட் அண்ட் வீக்கன். ஸோ எந்தெந்த பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் வந்து வீக் ஆகிடும். பட் திஸ் இஸ் பார்ட்லி ட்ரூ. இது ஒன்று மட்டும் தான் ட்ரூ, தட் இஸ் வில் பி ஹேவிங் வெஸ்டீஜியல் ஆர்கன். எந்தெந்த ஆர்கன் நம்ம யூஸ் பண்ணலையோ அது நம்ம பாடிக்குள்ளே தான் இருக்கும், பட் நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். தட் இஸ் வெஸ்டீஜியல் ஆர்கன் we know. எஸ். ஸோ நெக்ஸ்ட் இது கிளியரா லமார்க்ஸ் தியரி? எஸ் சார். எஸ்.
Next one is Charles Darwin's theory. That is, Darwin's work laid the foundation for modern evolutionary biology. So his theory introduced the concept of natural selection. Natural selection அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் ஃப்ராக் இருக்கு. டார்க் க்ரீன் கலர் ஃப்ராக், இன்னொன்று வந்து ஃப்ளோரசன் க்ரீன் கலர் ஃப்ராக். ஸோ இது ரெண்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்துல 5 டார்க் கலர் க்ரீன் இது இருக்குது, அப்போ 5 இந்த ஃப்ராக், 2 டைப் ஆஃப் ஃப்ராக் இருக்குது. இப்போ வந்து யார் வந்து சர்வைவ் பண்ணுவா ரொம்ப நாளைக்கு? எது வந்து ஈஸியாக ப்ரிடேட்டர் வந்து டிடெக்ட் பண்ணும்? டார்க் ஃப்ராக். ப்ரிடேட்டர் கண்ணுக்கு எது ஈஸியாக தெரியும்? டார்க் க்ரீனா இல்லை ஃப்ளோரசன் க்ரீனா? ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? டார்க் க்ரீன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட லீஃபோட கலரும் லீஃப் கலர் க்ரீனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ டார்க் க்ரீன் கலரும் லீஃபோட கலரும் ஒரே மாதிரி இருந்தால் ப்ரிடேட்டருக்கு பெருசாக தெரியாதுல்ல. அப்போ ஃப்ளோரசன் க்ரீன் தானே நல்லா தெரியும். ஃப்ளோரசன் க்ரீன்னா என்னது? அந்த மிக்கி மவுஸ் கலர் அந்த மாதிரி. ஸோ அப்போது பளிச்சுன்னு எது தெரியும்? செகண்ட் ஒன் சார். Second one. அப்போ which one will nature will select is dark green only nature will select. அப்போ fluorescent green it is caught by predators. ஸோ இதை வந்து predators வந்து இதை வந்து சாப்பிட்ரும். அதனால ஸோ this will be rejected by nature. ஸோ இது கொஞ்ச நாளில் இதோட ஸ்பீஷீஸே வந்து அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அதோட கலர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அது மாற்றிக்கலைன்னா இட் இஸ் கோயிங் டு கெட் ரிஜெக்டட். ஸோ தட் ஒன் வி கேன் சி. ஒன் செகண்ட். எஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ராக் இருக்குது, தட் இஸ் டார்க் க்ரீன் ஃப்ராக் அண்ட் ஃப்ளோரசன் க்ரீன் ஃப்ராக். இப்போ ஃப்ளோரசன் க்ரீன் ஃப்ராக் வந்து இட் இஸ் கோயிங் டு பி காட் பை ப்ரிடேட்டர்ஸ். ஸோ தட் இஸ் இட் வில் பி ரிஜெக்டட் பை நேச்சர். கொஞ்ச நாள் கழிச்சு அதோட ஸ்பீஷீஸே இருக்காது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அதோட கலர் அது சேஞ்ச் பண்ணிக்கல, ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலனா தட் வில் பி ரிஜெக்டட் பை நேச்சர். வேராஸ் இந்த கலெக்டர் இந்த கலர் விச் இஸ் கோயிங் டு பி camouflage. That is, it can able to, நம்ம ஆல்ரெடி ஃப்ராக் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஸோ இட் கேன் ஏபிள் டு camouflage with the surroundings. ஸோ இட் கேன் ஏபிள் டு சர்வைவ். ஸோ இதனால் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை this is selected by nature. This is one example I am giving for natural selection. ஸோ எந்த ஒரு கேரக்டரை வச்சு அந்த ஆர்கானிசம்னால ஒரு என்விரான்மெண்ட்டில் நல்லா சர்வை பண்ண முடியுதோ அது வந்து தட் கேரக்டர், அந்த ஆர்கானிசம் வில் பி செலக்டட் பை நேச்சர். அந்த ஆர்கானிசம் மட்டும்தான் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். தட் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ டார்வின்ஸ் அப்சர்வேஷன் டியூரிங் த வாயேஜஸ் ஆஃப் த பீகிள் வேர் க்ரூஷியல் டு ஹிஸ் ஒர்க். ஸோ இதை நம்ம பார்ப்போம் என்சிஆர்டியில். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ ஹெச்எம்எஸ் பீகிள் அப்படிங்கிற ஒரு ஷிப்பில் தான் என்ன போனாருன்னா, ஸோ டார்வின் ஹி வென்ட் டு சி வாயேஜ். ஸோ அவர் வந்து கடலுக்கு, நிறைய கடல், சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஐலாண்ட்ஸுக்கு பேர் கேலபாகஸ் ஐலாண்ட். ஸோ அந்த கேலபாகஸ் ஐலாண்டுக்கு என்ன போகிறாருன்னா, ஹி இஸ் கோயிங் டு அ சி வாயேஜ். ஸோ ஆல் த ஓகே, based on observations made during a sea voyage in a sail ship called HMS Beagle. HMS Beagle அப்படிங்கிற ஷிப்பில் வந்து போகிறாரு round the world. Charles Darwin concluded that existing life forms share similarities to varying degrees, not only among themselves but also with the life forms that existed millions of years ago. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் மேட் டியூரிங் சி வாயேஜ், தட் இஸ் ஒரு ஷிப்பில் ஹெச்எம்எஸ் பீகிள் அப்படிங்கிற ஷிப்பில் இவர் வந்து கடலில் வந்து நிறைய இது போகிறாரு. அப்போ நிறைய ஐலாண்ட்ஸ் பார்க்குறாரு, நிறைய அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, எக்ஸிஸ்டிங் லிவிங் ஃபார்ம் ஷேர் சிமிலாரிட்டிஸ் டு வேரிங் டிகிரிஸ் நாட் ஒன்லி அமௌங் தெம்செல்ஸ். அதாவது நம்மளோட ஆர்கானிசம் அப்படின்னா ஹியூமன்ஸ்னால் நாம் இப்போ சிமிலராக இருக்கோமா, ஐடென்டிக்கலாக இருக்கோமா? ஐடென்டிக்கல்னா ரெண்டு பேரும் அப்படியே எக்ஸாக்டாக காப்பியாக இருக்கணும். நானுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கோமா இல்லை சிமிலராக இருக்கோமா? Similar sir. Similar. Identical na exact copy. So the main difference you have to know. So he is seeing that different organism, for example அவர் பார்க்குற bird எல்லாமே ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. But that is going to share this similarity with the organism that existed millions of years ago. For example, he gave the example of crocodile and dinosaurs. ஸோ இதில் எதுனா, ஸோ டைனோசர்ஸ்க்கும் குரோக்கடைலுக்கும் மெனி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வில் பி. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சும்மா. இந்த மாதிரி அவர் நிறைய ஸ்பீஷீஸ் பார்க்குறாரு. அதாவது இப்போ இருக்கிற அந்த ஸ்பீஷீஸு ஏதோ முன்ன காலத்தில் இருந்த ஒரு ஸ்பீஷீஸோட ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. குரோக்கடைலுக்கும் டைனோசருக்கும் ஒரே ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு தெரியும். திஸ் இஸ் நவ் எக்ஸிஸ்டிங். இது ரெண்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூ கேன் சி
existing life forms share similarities to varying degrees, not only among themselves, அவங்களுக்குள்ளேயே similarities இருக்கும், but also with the life forms that existed millions of years ago. Many such life forms do not exist anymore. நம்மளுக்கு தெரியும் dinosaur, it is not going to exist, it is not existing now. There had been extensions or different life forms in the years gone by, just as new forms of life arose at different periods. So சில ஆர்கானிசம் டை ஆகிட்டே இருக்கும், சில சில பாயிண்ட் ஆஃப் டைமில் புது ஆர்கானிசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கிராஜுவல் ஃபார்ம் ஆஃப் கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். கிராஜுவல்னா இட் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். எனி பாப்புலேஷன் ஹேஸ் பில்ட் இன் வேரியேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். எந்த பாப்புலேஷனாக இருந்தாலும் வேரியேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கேரக்டர் வேறு வேறு மாதிரி இருக்கும். those characters which enable some to survive better in natural conditions. அங்கே இருக்கிற climate, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கோல்டாக இருக்குன்னா கோல்டாக இருக்கிற கிளைமேட்டில் அகாமடேட் ஆக முடியணும். அங்கே என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அந்த ஃபுட்டுக்கு அகாமடேட் ஆகணும். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி அந்த அந்த இருக்கிற கண்டிஷனில் எந்த ஆர்கானிசம் நல்லா சர்வைவ் பண்ண முடியுதோ, those who can able to survive better would outbreed others. அந்த ஆர்கானிசம் தான் நிறைய ப்ரீடிங் பண்ணும், நிறைய ப்ரோஜெனி ப்ரொடியூஸ் பண்ணும், that are less endowed to survive under such natural condition. சில ஆர்கானிசம்னால சர்வை பண்ண முடியாது, அந்த ஆர்கானிசத்தை விட எந்த ஆர்கானிசம் நல்லா சர்வை பண்ண முடியுமோ that can able to outbreed. outbreedனா நிறைய பாப்புலேஷன் வந்து it can able to rise, நிறைய பாப்புலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதாவது அதோட கவுண்ட், அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்கோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Now another word used for fitness of the individual or population, இதுக்கு அவர் கொடுக்குற நேம் வந்து ஃபிட்னஸ். எந்த ஆர்கானிசம் அந்த இடத்துல சர்வைவ் பண்ண தகுதியாக இருக்கும் அதுக்கு அவர் கொடுக்குற பேர் ஃபிட்னஸ். அண்ட் அக்கார்டிங் டு டார்வின், திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு டார்வின் இட் இஸ் ஒன்லி ரீப்ரடக்டிவ் ஃபிட்னஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் கூட தெரியல, அங்கே இருக்கிற கிளைமேட் எப்படியோ இருக்கட்டும், அது எப்படியோ ஒன்று அந்த அந்த இடத்த சமாளித்து இட் ஹாஸ் டு ரீப்ரொடியூஸ். எந்த ஆர்கானிசம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கூட அந்த அந்த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ, எந்த ஆர்கானிசம் நிறைய ப்ரோஜெனி ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ, those who are better fit in an environment leave more progeny than others. So these therefore will survive more. அந்த ஆர்கானிசம் தான் நிறைய வாழ முடியும் and selected by nature. ஸோ அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நேச்சுரல் செலெக்ஷன் and implied it as a mechanism of evolution. அப்போ நேச்சர் ஹேஸ் அ ரோல் இன் எவல்யூஷன். அப்போ நேச்சர் நினச்சா கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து சில ஆர்கானிசம் சர்வைவ் ஆகும், சில ஆர்கானிசம் சர்வைவ் ஆகாது. அப்போ நேச்சர் ஹேஸ் அ ரோல். ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு நேச்சுரல் செலெக்ஷன். லெட் அஸ் ஆல்சோ ரிமெம்பர் இன்னொரு சயின்டிஸ்ட் நேம் யூ ஹேவ் டு ரிமெம்பர், ஆல்ஃப்ரெட் வேலஸ். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டார்வின் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த கொஞ்ச நாள் கழித்து ஆல்ஃப்ரெட் வேலஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து he started to work in மலாய் ஆர்ச்சிபெலாகோ. மலாய் ஆர்ச்சிபெலாகோ அப்படிங்கிறது ஒரு நேம், தட் இஸ் இட் இஸ் அ கரண்ட் இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ். இப்போ இருக்கிற இந்தோனேஷியன் ஐலாண்டில் போய் இவர் போய் ஒர்க் பண்ணுறாரு. அவர் அப்படி ஒர்க் பண்ணும்போது ஹேட் ஆல்சோ கம் டு சிமிலர் கன்க்ளூஷன்ஸ். டார்வின் என்ன கன்க்ளூட் பண்ணாரோ அதே கன்க்ளூஷன்ஸ்க்கு இவரும் வராரு. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் apparently new type of organisms are recognizable. All the existing life forms share similarities and share common ancestors. However, these ancestors were present at different periods. ஸோ எல்லா ஆர்கானிசத்துக்கும் ஒரு காமன் ஆன்செஸ்டர் அப்படிங்கிறது இருக்கும், அண்ட் எல்லாருக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்தந்த ஆன்செஸ்டர் வந்து ஒரே டைம் ஆஃப் பீரியடில் இருந்ததில்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியட் ஆஃப் எர்த். ஸோ இந்த இதில் நம்ம ஒன்று பார்க்கணும். ஃபஸ்ட்டு எராஸ், இந்த இது நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எராஸ் இட் இஸ் கோயிங் டு பி லார்ஜர் தென் பீரியட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 மில்லியன் இயர்ஸ், 300 மில்லியன் இயர்ஸ் அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு எரான்னு சொல்லுவோம். ஒரு 100 மில்லியன் இயர்ஸை நம்ம வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜியாலஜிக்கல் பீரியடை வி ஆர் கோயிங் டு செப்பரேட் திஸ் இன்டு எராஸ், பீரியட்ஸ் அண்ட் இப்பாக்ஸ். ஸோ 50 மில்லியன் இயர்ஸை வி ஆர் கோயிங் டு செப்பரேட் இட் இன்டு எபாக்ஸ். அதுக்கு நிறைய நேம்ஸ் வரும். வி ஆர் கோயிங் டு ஸ்டடி திஸ். இந்த ஆர்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எராஸ் வந்து வில் பி ஹேவிங் பேலியோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா, சீனோசோயிக் எரா, அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். த ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் closely correlates with the biological history of the earth. This is according to Alfred Wallace. A common permissible conclusion is that earth is very old, not thousands of years was thought earlier but billions of years old. இது வந்து billions of years old பழசு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. It is not just a few years, few thousand years old. ஏன் இந்த பாயிண்ட் இங்கே சொல்கிறாங்கன்னா, because theory of special creation told it is only 4000 years old. But the natural truth is it is not 4000 years old, it is very old. We have already seen it is 4.5 billion years old.
That one we have seen. Any doubts in this paragraph? No, sir. ஓகே. ஸோ இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அந்த 2 சயின்டிஸ்ட் நேம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃப்ரெட் சார்லஸ் டார்வின். ஆல்ஃப்ரெட் வேலஸ் அப்படிங்கிறவர் மலாய் ஆர்ச்சிபெலாகில் ஒர்க் பண்ணார். டார்வின் என்ன கன்க்ளூட் பண்ணாரோ அதே மாதிரி அவரும் கன்க்ளூட் பண்ணார் அட் அரௌண்ட் த சேம் டைம். 2 பேரும் ஆனால் வேறு இடத்துல ஒர்க் பண்ணாங்க 2 பேரும். அரௌண்ட் த சேம் டைம் 2 பேரும் சேம் கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனால் டார்வின் தான் வந்து ஃபேமஸ் ஆனவர். ஸோ தட் ஒன் யூ ஹாவ் டு நோ. Next we can see, so the next scientist we are going to see is Thomas Malthus. Thomas Malthus அப்படிங்கிறவர் he worked on the topic populations. ஸோ பாப்புலேஷன் அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் சப்போஸ் இப்போ வந்து பாப்புலேஷனோட சைஸ் வந்து இப்போ நம்மளுக்கு அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதாவது ஃபுட்டு வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? பாப்புலேஷன் சைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? நிறைய ஃபுட் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? பாப்புலேஷன் சைஸ் வில் increase. Very good. So population size will increase maximally. So அதான் அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட். எக்ஸ்பொனென்ஷியல் growth potential, reproduction maximization in ideal conditions. So that is நம்மளுக்கு unlimited resources இருந்துச்சுன்னா population size will increase like anything. But it is ideal condition, means it is not present and true. In reality we are having only limited natural resources. இதெல்லாம் தாமஸ் மால்தஸ் சொன்ன பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சப்போஸ் resources unlimitedா இருந்துச்சுன்னா population size will increase like anything, but it is not true. We are having only limited resources only. Forest, water, food, air அப்படிங்கிறது எல்லாமே limited. அப்போ சைஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா population size also it is going to be stable, constant size, except for seasonal fluctuation. Seasonal fluctuation for example, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். that is during monsoon season. During monsoon season என்ன பண்ணுன்னா fish will produce லாட் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இடத்துல ரிசோர்ஸ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அது பார்க்காது. அந்த டைம் அதுக்கு வந்து ப்ரீட் பண்ணணும். ஸோ அதனால் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங். திஸ் இஸ் ஒன் எக்ஸப்ஷன். Whereas when there is limited natural resource, then there will be limited population stability. Population வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அது பெருசாக இன்க்ரீஸ் ஆக முடியாது. ஏன் இந்த மாதிரி வந்து நேச்சர் வந்து பண்ணுதுன்னா, சப்போஸ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நேச்சர் வில் இன்ட்ரடியூஸ் அ டிசீஸ் ஆர் நேச்சர் வில் இன்ட்ரடியூஸ் அ ஃபுட் ஷார்ட்டேஜ், ப்ரிடேஷன் ஆர் டெத். இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நேச்சர் வில் கீப் அ செக் ஆன் த அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூக்குள்ளேயே எல்லா ஆர்கனைசத்தையும் வந்து வச்சுருக்கும். தட் ஒன் வி கேன் சி. ஓகேவா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? No, sir. ஓகே. ஸோ தட் இஸ் நேச்சுரல் செக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம COVID-19 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நேச்சர் வந்து எதுக்காக இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் நம்மளுக்கு நம்மளோட ஹியூமன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக வந்து ஆயிடுச்சு. ஸோ ஹியூமன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நேச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட் ட்ரைடு டு எவாக்குவேட் ஆர் இட் ட்ரைடு டு டிக்ரீஸ் த ஹியூமன் பாப்புலேஷன். அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் டிசீஸ். இந்த மாதிரி ரொம்ப பாப்புலேஷன் ஏதாச்சும் ஒரு ஸ்பீஷிஸோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும்போது நேச்சர் வில் இன்ட்ரடியூஸ் அ டிசீஸ் ஆர் ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆர் ப்ரிடேஷன் ஆர் டெத், ஏதாச்சும் ஒன்று காஸ் பண்ணி அந்த ஆர்கனிசத்தை வந்து இது பண்ணிடும், அதோட பாப்புலேஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து வி ஆர் ட்ரைங் டு சி. ஸோ திஸ் இஸ் தியரி ப்ரொவைடட் பை தாமஸ் மால்தஸ். இது புக்கில் எங்கே இருக்கும் அப்படின்னா வி வில் சி. ஒன் செகண்ட். So it is possible that the work of Thomas Malthus on populations influenced Darwin. Natural selection is based on certain observations that are factual. எதெல்லாம் உண்மையாக இருக்கோ அந்த இதை வச்சு தான் அவர் வந்து சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், natural resources are limited, populations are stable in size except for seasonal fluctuation. நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். natural resources are limited, பாப்புலேஷன்ஸ் ஆர் ஸ்டேபிள் சைஸ். லிமிட்டடாக இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் சைஸ் வந்து ஸ்டேபிள் எக்ஸப்ட் ஃபார் சீசனல் ஃப்ளக்சுவேஷன். சில ஆர்கானிசம் அந்த சீசனில் மட்டும் தான் ப்ரீட் பண்ணுச்சுன்னா ரிசோர்ஸஸ் இருக்கோ இல்லையோ அது ப்ரீட் பண்ணிட்டு அது செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் வேரி இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். 2 இண்டிவிஜுவல்ஸ் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஈவன் தோ தே லுக் சூப்பர்ஃபிஷியலி சிமிலர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் நாமளும் சிமிலராக இருக்கும், நம்மளுக்கு 2 கை 2 கால் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் சேமாக இருக்குது, பாடி டிசைன் சேமாக இருக்குது, பட் தெர் ஆர் வேரியேஷன்.
மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட், எல்லாமே நம்மளுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்திருக்கும். The fact that theoretically population size will grow exponentially if everybody reproduce maximally அப்படின்னா resources should be unlimited. ஆனா population size are in reality are limited, means there had been competition for resources. In reality population size are limited only, அப்படின்னா resourcesக்கு competition இருக்கு. ஆனா exponentially எப்போ grow ஆகும்? when there is higher population, when there is more resources, unlimited resources. Only some survived and grew at the cost of others that could not flourish. எந்தெந்த ஆர்கானிசம்னால அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல வாழ முடியலையோ அது அந்த இதை வச்சுக்கிட்டு some other organism can able to survive அப்படின்னு சொல்றாங்க. This point is very important. The novelty and brilliant insight of Darwin was this: he asserted that variations which are heritable and which make resource utilization better for few will enable only those to reproduce and leave more progeny. This point is very important. So that is எந்தெந்த வேரியேஷன்ஸ்லாம் ஒரு ஆர்கானிசம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த வேரியேஷன்ஸ் இட் ஷுட் பி ஹெரிட்டபிள். அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த வேரியேஷன்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கணும். அதே ஜென்ரேஷனில் அந்த வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியேஷன்ஸ் விச் ஆர் ஹெரிட்டபிள் அண்ட் விச் மேக் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் பெட்டர் ஃபார் ஃபியூ. ஸோ those organism only will can able to reproduce and leave more number of progeny. ஒரே பாயிண்ட் தான் different angle சொல்றாங்க, அவ்வளவுதான். Hence for a period of time over many generation survivors will leave more progeny. யாரெல்லாம் அங்கே சர்வை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய progeny இருக்கும். And there would be a change in population characteristic and hence new forms appear to arise. So I think this is clear. Any doubts in this? No sir, no. Okay, once you read this and see, 1 second I'll come. Okay, so we'll continue. So few more points about Darwin's theory will be there. ஸோ அது நம்ம பார்ப்போம். இப்போ என்ன, ஸோ இதில் நம்ம என்னென்ன பேராகிராஃப் படிச்சிருக்கோம்னா லமார்க்ஸ் தியரி. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே எங்கே காட்டுறேன்னு பார்க்குறேன். தட் இஸ் பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஸோ இதில் நாம இந்த பேரா முடிச்சிருக்கோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு லமார்க்ஸ் தியரி அப்படிங்கிறது பார்த்தோம், ஒரு ஸ்மால் பேரா. தென் இந்த தாமஸ் மால்தஸோட ஒர்க் தான் அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த செகண்ட் பேரா பார்த்துட்டோம். ஸோ நவ் வி ஆர் நெக்ஸ்ட் கோயிங் டு சி நெக்ஸ்ட் கான்செப்ட் தட் வி ஹேவ் டு சி. That is Darwin's natural selection la அவர் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னார். ஸோ as I already told, if resources are unlimited, resources unlimited இருந்துச்சுன்னா all organisms will be having high reproduction rate வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். reproduction rate அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பட் in reality population size is constant because resources are limited அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது there will be certain kind of variations will be there. ஸோ வேரியேஷன்ஸ் வந்து எல்லா ஆர்கானிசத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ தோஸ் யூஸ்ஃபுல் வேரியேஷன்ஸ், எந்த ஆர்கானிசத்துக்கு யூஸ்ஃபுல் வேரியேஷன்ஸ் இருக்கும், தட் ஷுட் பி ஹெரிட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஹேவிங் 50 ஜீப்ரா. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கவனிங்க. 50 ஜீப்ரா, இதில் வந்து 30 ஜீப்ரா எப்படி இருக்குன்னா ஹெவி வெயிட், இதோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் 20 ஜீப்ரா எப்படி இருக்குன்னா இதோட வெயிட் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு சீட்டா வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ண வருது. ஸோ இதில் யார் ஈஸியாக எஸ்கேப் ஆவா? லைட் வெயிட். வெரி குட். ஸோ லைட் வெயிட் தான் ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆக முடியும். அப்போ திஸ் வில் பி ரிஜெக்டட் பை நேச்சர்.
ஸோ இதான் வந்து வேரியேஷன். எல்லா இருக்கிற 50 ஜீப்ரா எல்லாமே ஜீப்ரா தான். ஆனால் வந்து வேரியேஷனுங்கிறது இங்கே வெயிட்டுங்கிறது நான் ஒரு கேரக்டர் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கானிசம் ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸ்கின் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வில் பி தேர். நான் இங்கே வேரியேஷனாக எடுத்திருக்கிறது வெயிட். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வேரியேஷன்ஸ் வில் பி தேர். ஸோ தோஸ் வேரியேஷன்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல். இந்த லைட் வெயிட் அப்படிங்கிற வேரியேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் ப்ரிடேஷன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆச்சுன்னா இட் ஷுட் பி ஹெரிட்டபிள் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த 20 ஜீப்ரா ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் மறுபடியும் லைட் வெயிட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அதில் வரணும், அது வந்து இருக்கணும். ஸோ தட் ஷுட் பி தேர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக தட் ஒன் யூ கேன் சி. மறுபடியும் இந்த ஆர்கானிசம் டிவைட் பண்ணும்போது மறுபடியும் வேரியேஷன் கிரியேட் ஆகும். மேபி இந்த 20 ஜீப்ரா 40 ஜீப்ரா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதில் 20 ஜீப்ரா வில் பி ஹேவிங் ஃபார் எக்ஸாம்பிள் 30 kg. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொரு 20 ஜீப்ரா வில் பி ஹேவிங் 20 kg ஒன்லி. இப்போ இந்த ரெண்டில் யார் செலக்ட் ஆவா, திஸ் வில் பி செலக்டட். இந்த மாதிரி இட் வில் கீப் ஆன் கோயிங். பட் ஒரு நார்மல் வெயிட் அப்படிங்கிறது இருக்கணும், அதுவும் இருக்குது. சப்போஸ் 20 kg வச்சு அதோட நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் அதனால் பண்ண முடியல அப்படின்னா தட் வில் பி ரிஜெக்டட். இந்த சீட்டா துரத்துறதை மட்டும் நம்ம பார்த்து சொல்ல முடியாது, மற்ற ஃபங்க்ஷன்ஸ் வச்சும் நம்ம சொல்லணும். நார்மல் அதனால் சர்வை பண்ண முடியறதும் நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆர்கானிசம்க்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், ரிசோர்ஸஸ் ஆர் அன்லிமிட்டெட், வி ஆர் ஹேவிங் ஹை ரீப்ரொடக்ஷன் ரேட். Second one is variation. Third one is struggle for existence because there is competition for resource. ஸோ ரிசோர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்த காம்படிஷன் வந்து வித்தின் த ஸ்பீஷீஸ்குள்ளே இருக்கலாம், ஜீப்ராக்குள்ளேயே அந்த காம்படிஷன் இருக்கலாம். தட் இஸ் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இன்ட்ரானா வித்தின் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஸ்பீஷீஸ்க்கு 2 ஸ்பீஷீஸ் நடுவில் காம்படிஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் காம்படிஷன் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த காம்படிஷனில் யார் வந்து சர்வைவ் பண்ணுறாங்களோ தோஸ் ஆர் கால்ட் as சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தோஸ் ஆர் செட் டு பி செலக்டட் பை நேச்சர். So that is natural selection. This simple 5 points you can see. If resources are unlimited, high reproduction rate. So naturally the two organisms will be having variations and those useful variations should be heritable. So the heritable இல்லாமல் அந்த வேரியேஷன்ஸ் இருந்தால் வேஸ்ட்டு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த யூஸ்ஃபுல் வேரியேஷன் போகணும், அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனும் சர்வை பண்ண முடியும். ஒரு ஜென்ரேஷன் மட்டும் சர்வை பண்ணி என்ன யூஸு, ஒரு யூஸும் இல்லை. அதனால் இட் ஷுட் பி ஹெரிட்டபிள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், ரிசோர்ஸ்க்கு காம்படிஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் survival of the fittest, this one we can see. So this is about Darwin's natural selection. இப்போ few points will be there, that is only differential reproduction அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், இன்சைட்டில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நோ differential reproduction அப்படின்னா என்னன்னா only some individuals survive and reproduce, passing traits to offspring. அந்த ஒரு நிறைய பாப்புலேஷனில் சில இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் வந்து சர்வைவ் ஆகி ரீப்ரொடியூஸ் ஆவாங்க. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னா காம்படிஷன் அரைசஸ் டியூ டு லிமிடெட் ரிசோர்ஸ். ஸ்ட்ரகிள்னா உங்களுக்கு தெரியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அடாப்டட் இண்டிவிஜுவல் சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் மோர். எந்த ஆர்கானிசம் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் ஃபிட்டாக இருக்கும் அதுதான் சர்வைவ் ஆகும். யார் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க தான் சர்வைவ் ஆவாங்க. அது நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சர் செலக்ட்ஸ் ஃபேவரபிள் ஹெரிட்டபிள் ட்ரெய்ட்ஸ், டார்வின்ஸ் கீ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். ஸோ திஸ் இஸ் நாவல்ட்டி ஆஃப் டார்வின் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் நீங்கள் சொல்லணும். தட் இஸ் திஸ் ட்ரெய்ட் ஷுட் பி ஹெரிட்டபிள் அப்படிங்கிறது. இந்த 4 பாயிண்ட் போதும், மற்றலாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நவ் யூ கேன் சி this one. So that is we'll be having branching descent and natural selection are two main concepts are Darwinian theory of evolution. இந்த ரெண்டு கான்செப்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரான்ச்சிங் டிசென்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஒன் காமன் ஆன்செஸ்டர். இதில் இருந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்கானிசத்தில் ஒரு 2 ஆர்கானிசம் மட்டும் இட் இஸ் செலக்டட் பை நேச்சர், மற்றதெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் சர்வைவ் ஆகலை. அதனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆர்கானிசம்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இப்போ இது செலக்டட் பை நேச்சர். நெக்ஸ்ட் இது என்ன ஆகுனா, இட் வில் ஃபார்ம் 2 branches. இதில் இது மறுபடியும் 2 அனிமல்ஸ் ஃபார்ம் பண்ணுது, ரெண்டுமே வந்து சர்வைவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எவல்யூஷன் நடந்துகிட்டே போகும். அதே மாதிரி இங்கே 2 ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது இதிலேருந்து, இதில் ஒன்று சர்வைவ் ஆகுது, இன்னொன்று ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரான்ச் ஆகி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது நம்ம சொல்கிறோம் கார்டேட்ஸில் இருந்து தான் நம்மளுக்கு என்னென்ன ஃபார்ம் ஆகிருக்கும், யூரோ கார்டேட், செஃபாலோ கார்டேட், தென் வில் பி ஹேவிங் வெர்டிபிரேட். இன்னும் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும், பட் அதெல்லாம் வந்து நேச்சரில் சர்வை பண்ண முடியல, அதனால் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. யூரோகார்டேட், செஃபாலோகார்டேட் இப்போ இருக்குது, ஆனால் வந்து அதோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அதனால் பெருசாக இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் சர்வை பண்ண முடியல.
அதனால் கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேறாஸ் வெர்டிபிரேட்ஸ் இதனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் நல்லா க்ரோ ஆக முடியும். அதனால் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் நம்பர். அதுக்கப்புறம் வெர்டிபிரேட்ஸ்லேருந்து நிறைய எவால்வ் ஆச்சு. யூ ஆல்ரெடி நோ ஃபிஷ்ஷஸ், தென் வில் பி ஹேவிங் ஆம்ஃபிபியா, ரெப்டைல், பேர்ட்ஸ், மேமல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து இன்னும் நிறையவும் எமர்ஜ் ஆகிருக்கும், பட் அதனாலலாம் சர்வை பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு பேர் தான் பிரான்ச்சிங் டிசென்ட். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் ஆஃப் டார்வின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்தது நேச்சுரல் செலெக்ஷன் தான். ஓகேவா? ஓகே சார். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வி வில் சி. ஸோ இது இன்னும் ஸோ கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் இது மட்டும் முடிச்சிட்டோன்னா வி வில் சி. தட் இஸ் ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் வந்து வில் பி ஹேவிங் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். அது வந்து ப்ராப்ளம், அதுலேருந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இது வந்து நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நவ் ஐ எம் டெல்லிங் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் வச்சு படித்தா தான் இந்த டாபிக் படிக்க முடியும். ஸோ இல்லைனா இந்த சாப்டர் வந்து கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் மீடியம் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சும்மா லாக்டோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மீடியமில் நம்மளுக்கு லாக்டோஸ் இருக்குது. ஸோ இந்த லாக்டோஸை யூஸ் பண்ணி ஒரு சில பாக்டீரியா வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகுது, ஒரு 6 பாக்டீரியா. ஸோ இதில் சில பாக்டீரியா எப்படி இருக்குன்னா இட் வில் பி வேரியண்ட். அதனால் இட் கேன் ஏபிள் டு சர்வைவ் இன் எனி மீடியம். வேறு மீடியம் நீ சேஞ்ச் பண்ணால் கூட இட் கேன் ஏபிள் டு சர்வைவ். அந்த மாதிரி ஒரு இது. இப்போ நீ வந்து டக்குன்னு இந்த பாக்டீரியாலாம் எடுத்து வேறு மீடியமில் நீ வந்து போட்டேன்னா லாக்டோஸ் பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்ன வச்சுக்கலாம், ராஃபினோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா இதுதானே இல்லை, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மீடியமில் யார் மட்டும் தான் சர்வை பண்ணுவாங்கன்னா இது மட்டும் தான் சர்வைவ் ஆகும். அதாவது இந்த வேரியன்ட்ஸ் மட்டும் தான் சர்வைவ் ஆகும். த அதர் ஸ்பீஷீஸ் இட் கேனாட் ஏபிள் டு சர்வைவ் பிகாஸ் இட் கேனாட் ஏபிள் டு யூஸ் திஸ் நியூ ஃபுட் மெட்டீரியல். இந்த புது ஃபுட் மெட்டீரியல் அதனால் யூஸ் பண்ண முடியாது, அதனால் அது சர்வைவ் ஆகாது. அப்போ தீஸ் ஆர் நேச்சுரலி செலக்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. And for bacteria in the natural selection and formation of இப்போ இது ஒரு புது ஸ்பீஷீஸாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த bacteria for formation of new species. So bacteria has a lifespan. So it can able to divide very fastly or multiplied very fastly. And for formation of new species in bacteria, so because அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிட்டே இருக்கிறதுனால புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகிறது இட் கேன் ஹேப்பன் வித்தின் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு மாதத்துலேயோ இல்லை மந்த்ஸ்லேயோ கூட புது ஃபார்ம் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இதே ப்ராசஸ் நம்மளுக்கு ஹியூமன்ஸுக்கு நடக்கணுன்னாலோ, ஃபவுல்னா டொமஸ்டிக் பேர்ட்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ்க்கு நடக்கணுன்னாலும் இதுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும்? இட் வில் பி இன் இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ். லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும்? இன் இயர்ஸ் ஆர் மந்த்ஸ்? ஃபார் மந்த்ஸ். பேர்ட்ஸும் ஃபிஷ்ஷஸ்க்கும் மந்த் மட்டும் தான் லைஃப் ஸ்பேன் இருக்குமா? அதுக்கப்புறம் செத்துருமா? சிலது அப்படிதானே சார். இன்செக்ட்ஸ் அந்த மாதிரினா அப்படி ஓகே. பட் ஃபிஷ்ஷஸ்லாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் இயர்ஸ் வந்து இருக்கும்ல. ஸோ லைஃப் ஸ்பேன் வில் பி இன் இயர்ஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு டேக், எவல்யூஷன் வில் டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இந்த பாக்டீரியா வந்து ஒரு நம்மளுக்கு தெரியும் ஈகோலை டிவைட்ஸ் இன் 20 minutes. 20 minutesலேயே அப்போ அது ஒரு மணி நேரத்தில், ஒரு நாள்லேயே அது வந்து மில்லியன்ஸாக வந்து டிவைட் ஆக முடியும். ஸோ அப்போ அதில் ஒரு புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகணும்னா வித்தின் வீக்ஸ் ஆர் மந்தில் அதில் வந்து ஒரு புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகிடும். வேறாஸ் ஃபிஷ்ஷஸ் ஆர் பேர்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா அதோட இயர் அட்லீஸ்ட் ஒரு 2 years 3 years அந்த மாதிரி ஒரு வேல்யூ ரேஞ்ச் இருக்கும். ஸோ எவல்யூஷன் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இதில் ஏதாச்சும் இந்த ஒரு பேர்ட்லேருந்து ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு பேர்ட் ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. we will see. That is, essence of Darwinian theory about evolution is natural selection. The rate of appearance of new forms is linked to the life cycle or the lifespan. நான் இப்போ சொன்னது. ஸோ மைக்ரோப்ஸ் தட் டிவைட் ஃபாஸ்ட். ஸோ புது லைஃப் ஃபார்ம்ஸ் அப்பியர் ஆகணுங்கிறது அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா லைஃப் சைக்கிள் ஆர் லைஃப் ஸ்பேன். மைக்ரோப்ஸ் தட் டிவைட் ஃபாஸ்ட் ஹாவ் த எபிலிட்டி டு மல்டிப்ளை அண்ட் பிகம்ஸ் மில்லியன்ஸ் வித்தின் ஹவர்ஸ். A colony of bacteria growing on a given medium, A அப்படிங்கிற மீடியம் நம்ம எடுத்துக்கிறோம், as built-in variation in terms of ability to use a feed component. அதில் கொஞ்சம் பாக்டீரியாவுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
A change in the medium composition would bring out only that part of the population. அந்த நம்ம இப்போ மீடியம் மாற்றிட்டோன்னா என்ன ஆகும், அந்த ஒரு பாக்டீரியா மட்டும் தான் சர்வை பண்ண முடியும். தட் கேன் சர்வைவ் அண்டர் த நியூ கண்டிஷன்ஸ். அது மட்டும் தான் க்ரோ ஆகும். In due course of time, this variant population outgrows the others and appears as new species. So கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து என்ன ஆகும்னா it is going to appear as a new species. So this would happen within days. So இது வந்து நாள்லயே நடக்கும், ஏன்னா ஒரு 2-3 நாள்லயே நடக்கும் for bacteria. For the same thing to happen in a fish or fowl, ஸோ ஒரு ஃபிஷ் ஆர் ஃபவுலில் இது நடக்கணும் அப்படின்னா it is going to take millions of years, as lifespans of these animals are in years. பிகாஸ் இந்த அனிமல்ஸோட லைஃப் ஸ்பேன் இயர்ஸில் இருக்கிறதுனால இதே ப்ராசஸ் ஒரு புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைம். ஹியர் வி சே ஃபிட்னஸ் ஆஃப் பி இஸ் பெட்டர் தேன் தட் ஆஃப் ஏ under the new conditions. Nature selects for fitness. One must remember that so-called fitness is based on characters which are inherited. அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்து அதுக்கு வந்திருக்கணும். There must be a genetic basis for getting selected and to evolve. So another way of saying the same thing is that some organisms are better adapted to survive in an otherwise hostile environment. Hostile environmentல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், undesirable environment. யூஸ்வலாக மற்ற ஆர்கானிசத்துக்கு ஹாஸ்டைலாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் எந்த ஆர்கானிசம்னால சர்வை பண்ண முடியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஆர்கானிசம் இருக்குது, ஒரு ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட் இருக்குது. ஹாஸ்டைல்னால் யூஸ்வலி அன்டிசைரபிள். இதில் இந்த ஹாஸ்டைல் அந்த அன்டிசைரபிள் என்விரான்மெண்ட்லேயே யார் 2 ஆர்கானிசம் சர்வைவ் ஆக முடியுது அப்படின்னா திஸ் ஒன்லி வில் பி செலக்டட் பை நேச்சர். ஸோ திஸ் ஒன் ஒன்லி கேன் ஏபிள் டு ஃபார்ம் அ ஸ்பீஷீஸ். 3 ஆர்கானிசம்னால அங்கே சர்வைவே ஆக முடியலன்னா அப்போ தோஸ் ஆர்கானிசம் வில் கெட் எக்ஸ்டிங்க்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அது டை ஆகிடும். அதான் சொல்கிறாங்க. அடாப்டிவ் எபிலிட்டி இஸ் இன்ஹெரிட்டட். அந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் ஆகணும், அதுவும் அதோட பேரண்ட் கிட்ட இருந்தால் இன்ஹெரிட் ஆகியிருக்கும். ஸோ இட் ஹாஸ் அ ஜெனட்டிக் பேசிஸ். ஸோ 2 இடத்துல ஜெனட்டிக் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட யார் செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகக்கூடாதுங்கிறது அதோட ஜீன்ஸ்லேருந்தே வரும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபிட்னஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் த எபிலிட்டி டு அடாப்ட் அண்ட் கெட் செலக்டட் பை நேச்சர். எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல் எவல்யூஷன் நம்ம பார்த்தது. ஓகேவா? Okay, sir. Yes. Yes, sir. Yes. So is evolution a process or the result of a process? ஸோ எவல்யூஷன் வந்து ஒரு ப்ராசஸா இல்லை ஒரு ரிசல்ட் ஆஃப் அ ப்ராசஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கிறது ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது எவல்யூஷன் இஸ் அ ப்ராசஸ். இப்போ நடக்கிற ஆன்கோயிங் பயாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா எவல்யூஷன் இஸ் அ ப்ராசஸ். ஆர் நாம் இப்போ எந்தெந்த ஆர்கானிசம்லாம் பார்க்குறோமோ தட் இஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷனால் சக்ஸஸ் ஆகி எந்த ஆர்கானிசம்லாம் வந்துச்சோ தட் இஸ் அதை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்கானிசம் இருந்திருக்கும், எவ்வளோ ஆர்கானிசம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எவல்யூஷன் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி 2 வியூ சொல்லுவாங்க. ஸோ தட் ஒன் வி கேன் சி. ஸோ தட் இஸ் வி வில் சி. இதை நான் சொன்னது பிரான்ச்சிங் டிசைன் நேச்சுரல் செலெக்ஷன் ஐ ஆல்ரெடி டோல். ஸோ வி வில் சி தட். ஸோ எவல்யூஷன் ஆஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோன்னா when we are going to see ongoing biological changes. இப்போ நடந்துட்டு இருக்கிற சேஞ்சஸ், அதாவது ஸ்பீஷீஸ் வந்து மாறிட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குது, அடாப்ட் ஆகுது அப்படின்னா எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அவுட்கம் தட் வி ஆர் கோயிங் டு see today, that is only success stories of the evolution. current species are the product of the past evolution. ஆல்ரெடி எப்போ நடந்த எவல்யூஷனோட சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ இருக்குது. நிறைய இது அப்போ வந்து டை ஆகிருக்கும். அப்போ தட் இஸ் இன் தட் கேஸ் இட் இஸ் a result of a process. அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் தான் என்னதுன்னா எவல்யூஷன். ஸோ இதுதான் வந்து இந்த பேராவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் see this in this para. Okay, any doubts? No, sir. Yes. So next we are going to see Hugo de Vries theory. ஸோ இதுதான் லாஸ்ட் தியரி, இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தட் இஸ் ஹியூகோ டி விரைஸ் தியரி அப்படின்னா ஸோ அப்சர்வேஷன் ஆஃப் ஈவினிங் ப்ரைம் ரோஸ். ஈவினிங் ப்ரைம் ரோஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட், தட் இஸ் ஈனோதீரா லமார்க்கியானா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணுறாரு. அதில் என்ன அவர் பண்ணுறாருன்னா அதில் அப்சர்வ் பண்ணி ஹீ இஸ் ப்ரொபோசிங் மியூட்டேஷன் தியரி. நம்ம மியூட்டேஷன்னா ஆல்ரெடி என்னென்னு படித்தோம். வாட் இஸ் மியூட்டேஷன்? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் சொல்லுங்கள். வாட் இஸ் மியூட்டேஷன்? Gradual change. So gradual changes or sudden changes in a DNA. ஸோ கிராஜுவல் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் கிராஜுவல்னால் ஸ்லோவாக வர்றது. ஸோ இது வந்து சடன் சேஞ்சஸ் இந்த டிஎன்ஏ. டிஎன்ஏல டக்குன்னு ஏதோ ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகிறது, ஆர்
பாயிண்ட் மியூட்டேஷன், பாலிப்ளாய்டி, ஆனிப்ளாய்டி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. குரோமோசோமல் அபரேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தது அதே தான். ஸோ அதான் வந்து சடன் சேஞ்சஸ் இன் டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் மியூட்டேஷன். இந்த பிளான்ட்டில் டக்குன்னு புதுசாக மியூட்டேஷன் நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு ஃப்ளவர் கலர் வேறு மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதெல்லாம் எப்படின்னு அவருக்கு அதை படிக்கும்போது he discovered something known as mutation. He told that mutations are heritable. எந்தெந்த மியூட்டேஷன்ஸ்லாம் germ செல்லில் நடக்குதோ அந்த மியூட்டேஷன்லாம் இட் கேன் பாஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் புது ஸ்பீஷீஸ் நம்மளுக்கு எமர்ஜ் ஆகுது. எந்தெந்த இதில் நம்மளுக்கு புது கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆகுதோ ஸோ அதில் தான் நம்மளுக்கு புது ஸ்பீஷீஸ் வந்து டெவலப் ஆகும். மியூட்டேஷன்ஸ் ஆர் லார்ஜ் அண்ட் சடன். ஸோ மியூட்டேஷன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்காது. தீஸ் ஆர் வேரியேஷன்ஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்டு டக்குன்னு நடக்கும், தட் இஸ் சடன். மியூட்டேஷன்ஸ் அக்கர் இன் எனி டைரக்ஷன். இதுதான் ஃபார்ம் ஆக போகுதுன்னு அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எது வேணால் ஃபார்ம் ஆகலாம் மியூட்டேஷனால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவரோட கலர் யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சப்போஸ் மியூட்டேஷன் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் ஃப்ளவர். எப்பயுமே இது ரெட் கலர் ஃப்ளவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண நம்மளால் சொல்ல முடியாது. மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா இட் கேன் சடன்லி ஃபார்ம் ஒயிட் கலர் ஃப்ளவர் ஆல்சோ. ஸோ அதனால் டைரக்ஷன் நம்மளால் சொல்ல முடியாது. That one we can see. So இப்போ இதுதான் வந்து important. So this only given in NCERT we can see. So even though Mendel had talked of inheritable factors influencing phenotype, Darwin either ignored this observation. So அவர் சொன்னதை மெண்டல் சொன்னதை வந்து அவர் பெருசாக கண்டுக்கல, ஆர் கெப்ட் சைலன்ஸ், ஆர் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தார். ஏன்னா வந்து மெண்டலும் டார்வினும் ஒரே டைமில் ஒர்க் பண்ணவங்க. மெண்டல் ஃபேமஸ் ஆகிடக்கூடாது. டார்வின் தான் ஆக்சுவலி அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. அவர் தான் ஃபேமஸும் ஆனார். ஸோ மெண்டல் ஃபேமஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த ஒரு கான்செப்ட் பற்றிலாம் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. ஹியூகோ டி விரைஸ் based on in the first decade of 20th century, Hugo de Vries based on its work on evening primrose brought for the idea of mutation ஐடியாவை கொண்டு வராரு. லார்ஜ் டிஃப்ரென்ஸ் கிராஜுவல் கிடையாது, அரைசிங் சடன்லி இன் அ பாப்புலேஷன், டக்குன்னு பாப்புலேஷனில் அரைஸ் ஆகுறது. He believed that mutation which causes evolution. So according to Lamarck, which is the cause of evolution? use and disuse of organs. இதை பேஸ் பண்ணி தான் ஆர்கானிசம் எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து லமார்க்கோட கான்செப்ட். அக்கார்டிங் டு டார்வின் இட் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன், தட் இஸ் மைனர் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ். அதை பேஸ் பண்ணி தான் என்னாச்சுன்னா எவல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னு வந்து டார்வின் சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அக்கார்டிங் டு ஹியூகோ டி விரைஸ். இவரை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் எப்படி நடந்ததுன்னா that happened due to mutation அப்படின்னு வந்து சொல்லுவார். You can see. So he believed that mutation which causes evolution and not the minor variations which are heritable that Darwin talked about. Darwin சொன்ன மாதிரி அந்த minor variations வந்து evolutionல காஸ் பண்ணாது, mutation தான் காஸ் பண்ணும். Mutations are random and directionless, whereas Darwinian variations are small and directional. அதாவது டார்வினோட வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், கிராஜுவல் டைம் எடுக்கும். அண்டு எந்த டைரக்ஷனில் ஃபார்ம் ஆக போகுது, என்ன இந்த எவல்யூஷன் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் டார்வினோட வேரியேஷனில். வேராஸ் இன் கேஸ் ஆஃப் மியூட்டேஷன் அது என்ன ஃபார்ம் பண்ணும் நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. தட் இஸ் ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ். எந்த டைரக்ஷனில் போகும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எவல்யூஷன் ஃபார் டார்வின் வாஸ் கிராஜுவல், while De Vries believed mutation caused speciation and hence called as saltation. This is very important. Saltation, it is a single step large mutation. அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா டி விரைஸ். பட் அக்கார்டிங் டு டார்வின் இட் இஸ் ஒன்லி கிராஜுவல் ப்ராசஸ். ஸ்டடீஸ் இன் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் லேட்டர் brought out some clarity. ஸோ இது வந்து சொல்கிறாங்க தட் we can see. இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ அக்கார்டிங் டு டார்வின் இட் இஸ் கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்மால் வேரியேஷன்ஸ், தட் இஸ் மைனர் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் ஆர் காசஸ் ஆஃப் evolution, whereas according to De Vries it is sudden large mutations are the causes of evolution. Speed of evolution வந்து according to Darwin it is a slow, that is gradual process, whereas De Vriesக்கு it is a sudden process, that is what is saltation, single step large mutation. ஒரே ஸ்டெப்பில் தான் நடக்கும் மியூட்டேஷன், ஆனால் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் சேஞ்சை வந்து காஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் சால்டேஷன், சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன். நேச்சர் ஆஃப் சேஞ்ச் இட் இஸ் டைரக்ஷனல், இது வந்து ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் டிட் நாட் எக்ஸ்பிளைன் மெக்கானிசம். இவர் வந்து மெண்டலை இக்னோர் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேராஸ் டி விரைஸ் ப்ராப்பராக வந்து ஜெர்ம் செல்ஸில் நடக்கிற வேரியேஷன்ஸ் இன்ஹெரிட்டபிள் அப்படின்னு சொன்னார்.
இவர் வந்து ஜென்ரலாக எல்லா ஸ்பீஷீஸும் பார்த்து இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் சொன்னார். வேர் டி விரைஸ் ஹீ டுக் ஒன்லி த எக்ஸாம்பிள் ஆஃப் ஈவினிங் ப்ரைம் ரோஸ். அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ், எனி இஸ் இட் கிளியர்? Yes. ஓகே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 தியரிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. லமார்க்ஸ் தியரி, ஸோ தட் இஸ் ஜிராஃப் ஸ்டோரி. டார்வின்ஸ் தியரி தான் வந்து மேஜர் பார்ட் நம்மளுக்கு இருக்கும். டிவிரைஸ் தியரி நம்மளுக்கு இந்த குட்டி பார்ட் தான். டார்வினையும் டிவிரைஸையும் கம்பேர் பண்ணுறது, அவ்வளோதான். சிம்பிள் திங் வில் பி தேர். ஸோ அந்த கம்பேரிசன் வச்சு உங்களுக்கு போர்ட்ஸ்லேயும் கொஷின் வரும், நீட்லேயும் கொஷின் வரும். ஸோ அந்த கம்பேரிசன் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தட் ஒன் யூ ஹேவ் டு சி. ஓகே. ஸோ next in next class we will see about Hardy-Weinberg principle. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இது திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, 2 ஈக்குவேஷன் இருக்கும். அந்த 2 ஈக்குவேஷன் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு நாம் வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கும் இந்த ஒரு இதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக லைவ் கிளாஸ் வேணும். ஸோ மற்ற கான்செப்ட் வந்து ஐ வில் டேக் இன் ரெக்கார்டிங் இட் செல்ஃப். ஸோ இந்த ஒரு இதுக்கு எனக்கு வந்து வேணும். ஓகேவா?